I'm very glad to meet you all aspirants on behalf of All India Civil Service Coaching Center. So here I am with you for the part 2 of environment laws. So one announcement before I start the session. Students, இப்போ வந்து நம்ம வந்து forest and forest legislations, அப்புறம் wetlands of India, அதுக்கப்புறம் part 1 of this environment laws முடிச்சிட்டோம். இப்போ part 2 முடிச்சிருவோம். So with that I have done some ஒரு 15% of the concepts வந்து நான் வந்து ஓரளவுக்கு environmentல பண்ணிருக்கேன்னு நம்புறேன். So அதனால வந்து ஒரு டெஸ்ட். Okay, we will have one session with the prelims as well as some mains questions. So அந்த ஒரு செஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்றேன். அப்போ வந்து என்ன இருக்கும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து என்னோட ஓன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கொடுக்குற மாதிரியும் சில ஸ்ட்ராட்டஜிக் ஆஸ்பெக்ட் ஒரு பிலிம்ஸ் எப்படி கிளியரா ஆன்சர்ஸ் கொண்டு வருது அப்படின்ற மாதிரியும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். So with that we will have this wonderful session that is a prelims test session next time. So I hope you will have to revise all these particular sessions. நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சது என்னோட பிபிடி அண்ட் மை பிடிஎஃப்ஸ் தட் ஐவ் ஷேர்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அந்த செஷன் பாருங்க. Because that session I will ask them to upload it rather than go live, because அந்த செஷன் நீங்க எல்லாரும் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணுன்ற ஒரு ஆம்பிஷன் தான். ஸோ அதனால வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு அதை பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா ரிவைஸ் பண்ணும்போது ஐ டோல் யூ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கட்டாயம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த செஷன்ல வந்து நான் வந்து ஏற்கனவே பார்ட் 1 சொல்லினதுனால நான் வந்து அதை வந்து லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செஷன். ஓகே, பிகாஸ் இட் 1 hourக்கு மேல போனதுனால ஐ தாட் ஐ ஹாவ் டு வைண்ட் அப் தட் பர்டிகுலர் செஷன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம்னு போயிடும். ஓகே, ஸோ திஸ் environment important laws. I Madhavi, as you all know. This is about National Green Tribunal 2010. இது ஒரு ட்ரிபியூனல் நான் படிச்சோம். ஏற்கனவே ட்ரிபியூனல் எதற்காக அப்படின்னு நம்ம படிச்சோம். ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு டெக்னிக்காலிட்டி, அதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் தேவைப்படுது. ஜட்ஜஸ் வந்து லாஸ் படிச்சிருப்பாங்க, ஆனா என்விரான்மெண்ட் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால ஒரு ட்ரிபியூனல் அவசியப்பட்டது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாடி, ஏதாச்சும் ஒரு கம்பெனி லாஸ் கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா எலெக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாடி தேவைப்படுதுன்னா ஜட்ஜஸும் இந்த எக்ஸ்பர்ட் மெம்பர், அதாவது என்விரான்மெண்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர் இல்லைன்னா கம்பெனி பத்தி தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் மெம்பர் அந்த ட்ரிபியூனல்ல இருப்பாங்க. அது 50% இருப்பாங்க. சேர்மன் will always be a judge. ஸோ அந்த மாதிரி ஒரு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட், அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியா கிரியேட் பண்ணி ஒரு 2010ல ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. அந்த லா படி ஒரு NGT அப்படின்னு ஒரு பாடி கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பாடியில வந்து ஜட்ஜஸ் 50% இருப்பாங்க, எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் 50% இருப்பாங்க, ஒரு சேர்மன் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன என்விரான்மெண்டல் கேசஸ் இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரிலீஃப்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா யமுனா நதிக்கரை பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய யமுனாவை வந்து பொல்யூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ண இது ஆர்கனைசேஷன் மேல வந்து அவங்க வந்து கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்டதுனால அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து ரிலீஃப் அண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதாவது அந்த யமுனாவை வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய லெஜிஸ்லேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இஸ் ஒன் லெஜிஸ்லேஷன் அண்ட் த bench is or the sittings is in Bhopal, Pune, New Delhi, Kolkata and Chennai அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. ஸோ NGT is one body which is very important for you to know. என்னென்ன கேசஸ், அதாவது என்னென்ன ஆக்டுக்கு கீழே கேசஸ்லாம் இந்த NGT பாடியில இருக்கு அப்படின்றது இந்த ஸ்லைட்ல இருக்கும். ஓகே, அடுத்து அது என்ன பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து நம்ம படிச்சோம். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா ஒரு ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம், ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ரோடோ இல்ல வந்து ஒரு பில்டிங்கோ கட்டுறோம்னா என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து என்விரான்மெண்ட்ல கிரியேட் ஆகும், அப்படி அந்த இம்பாக்ட குறைச்சு அந்த ப்ராஜெக்ட பண்ணா
அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ அதனால இந்த EIA அப்படின்னு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா கொண்டு வந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன் எதுக்கு கீழனா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழ கொண்டு வந்தாங்க. சோ இந்த EIA மூலமா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் குறைஞ்சிரும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அந்த இம்பாக்ட குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணலாம், எப்படிலாம் இந்த ப்ராஜெக்ட மாத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்த இம்பாக்ட குறைச்சு இந்த ப்ராஜெக்ட வந்து டெவலப்மெண்ட்டும் என்விரான்மெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்டா கொண்டு வராங்க. சோ இதுதான் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பத்தி படிச்சிருக்கோம். சோ இது வந்து 2006ல வந்த லெஜிஸ்லேஷன். ஓகே, இது வந்து ப்ராஜெக்ட கிளியர் பண்றது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். சோ EIA இம்பாக்ட் அசஸ் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வேணுமா வேணாமான்னு கிளியர் பண்றது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான். சோ இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டைப் இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும் EIA, ஒரு ப்ராஜெக்ட் சில ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படாது. எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும், அது என்ன ஸ்டேஜஸ், அதாவது அந்த இம்பாக்ட் எப்படி பண்ணணும், வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுதா, எவ்வளவு தேவைப்படுது, எப்படி எல்லாம் இம்பாக்ட் ஆகுது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ப்ராஜெக்ட வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம வந்து கேட்டகரி A ப்ராஜெக்ட், கேட்டகரி B ப்ராஜெக்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, சோ இதெல்லாம் வந்து நம்ம EIA பார்த்துட்டோம். ஓகே, அப்புறம் வந்து ரீசெண்டா ஒரு மாற்றங்கள் இருந்தது. அதுலயும் நம்ம வந்து என்ன மாதிரி எக்ஸம்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. EIA சிலதுக்கு தேவையில்ல. அதாவது ரொம்ப டிஃபென்ஸ்க்கு தேவைப்படுறது. ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்க்காக ஒரு ரோடு கட்டுறோம்னா, அதுக்கெல்லாம் வந்து நீங்க EIA பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படின்ற மாதிரிலாம் சில இடத்துல வந்து சொல்லிருக்கு. இத மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி தெர்மல் பவர் பிளான்ட். ஏன்னா இப்ப வந்து டெவலப்மெண்ட்டையும் நம்ம என்விரான்மெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி நெறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் EIA தேவையா? எவ்வளவு தேவை? அது அவசியமான்ற மாதிரி ஒரு லெஜிஸ்லேஷன்ஸ் கொண்டு வந்து ஓகே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நம்ம எக்ஸம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸம் பண்ணிருக்காங்க. which is நிறைய கிரிட்டிசிசம் இதுல இருக்கு. ஓகே, சோ அது வந்து ஏன்னா என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கவர்மெண்ட் ஒத்துக்குது, எக்ஸம் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இதுல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இந்த பர்டிகுலர் பார்ட் 2ல பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஏற்கனவே பார்த்து நம்ம வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் அடுத்து வந்து நம்ம வந்து இது அதுக்கு கீழே வந்து ESZ, CRZ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அதுக்கப்புறம் மிச்ச லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் சின்ன சின்ன லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து கடைசியா சில கான்செப்ட்ஸ் படிக்கும்போது, அதாவது பொல்யூஷன் படிக்கும்போது ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட் அதெல்லாம் பார்த்துடலாம். Okay, so now we'll move on to this Wildlife Protection Act 1972. So wildlife is a part of forest and this was a state subject until the parliament passed this law in 1972. Now it is a concurrent list. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம வந்து ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு 7th ஷெட்யூல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். அதுல என்னென்ன சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணும், இது ரெண்டு பேரும் சேர்ந்து லெஜிஸ்லேஷன் பண்ணுவாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுல வைல்ட் லைஃப் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல பண்ணிருக்காங்க. சோ அது ரெண்டு பேருமே, அதாவது சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த லெஜிஸ்லேஷன் பண்ணலாம். ஓகே, ஆனா அது ரெண்டு பேருமே அதுல லெஜிஸ்லேஷன் பண்ணாங்கன்னா சென்ட்ரலோட லா தான் வந்து ஹையர் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஓகே, சோ வைல்ட் லைஃப் அப்படின்னு இருக்கும்போது இட் இன்க்ளூட்ஸ் போத் பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ் as well as the animals. So அதுல வந்து ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் அ ஹேபிட்டட். ஓகே, சோ வைல்ட் லைஃப்ல ஃபாரஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். ஃபாரஸ்ட் இஸ் அ ஹேபிட்டட். இட் கேன் பி அ டெசர்ட். சோ டெசர்ட்லயும் வைல்ட் லைஃப் இருக்கு, ஃபாரஸ்ட்லயும் வைல்ட் லைஃப் இருக்கு, கிராஸ்லேண்ட்லயும் வைல்ட் லைஃப் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது it is very important that wildlife is a part of forest and this was a state subject until the parliament passed this law in 1972. So now it is a concurrent list. So both the state government as well as the central government has a role in protecting the wildlife. This you have to understand. Okay, this act provides for the protection of listed species of animals. So in the particular act la ரெண்டு விஷயம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து protected areas. Okay, protected areasல national park, wildlife sanctuaries, conservation reserves, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அப்படின்னு 4 இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் இருக்கு, ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2ன்னு 6 லிஸ்ட் இருக்கு. அந்த 6 ஷெட்யூல்ல, அதாவது அது ஒரு லிஸ்ட் தான், அந்த 6 லிஸ்ட் வந்து ஒவ்வொரு விதமான ப்ரொடெக்ட் அனிமல்ஸ் வந்து அனிமல்ஸையும் பிளான்ஸையும் ஒரு ட்ரீஸையும் வச்சிருக்கோம். அந்த லிஸ்ட்ல இருக்கும். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட், அதாவது ஷெட்யூல் 1ல வந்து
ரொம்ப அதிகமா ப்ரொடெக்ட் பண்ற அனிமல்ஸ் இருக்கும். அப்படியே குறைஞ்சு போயிட்டு ஷெட்யூல் 4ல லீஸ்ட் ப்ரொடெக்டட் அனிமல்ஸ் இருக்கும். அப்புறம் 5th வேற மாதிரி அனிமல்ஸ் அண்ட் 6th பிளான்ட் ட்ரீஸ் இருக்கும். என்ன மாதிரி ட்ரீஸ் எல்லாம் ப்ரொடெக்டட் ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் லெஜிஸ்லேஷன்ல இருக்கும். ஸோ லெஜிஸ்லேஷன்ல ஷெட்யூல்ஸ் இருக்கும், அதாவது ஒரு லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னு அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இட் ஹேஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லிஸ்டட் ஸ்பீசஸ் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் and also for the establishment of a network of ecologically important protected areas in the country. So protected areas இருக்கு, listed species இருக்கு. So இது ரெண்டும் தான் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே இருக்கு. எந்த வைல்ட் லைஃப்லாம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க, எந்த ஏரியால வைல்ட் லைஃப ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இந்த லெஜிஸ்லேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீசஸையும் இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸும் எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க, யாரெல்லாம் அத்தாரிட்டி, யாரெல்லாம் வந்து இந்த பிளேசஸை டிக்ளேர் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து அதுல அலோ பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அங்க அலோ பண்ண மாட்டாங்க, இன்னொன்னு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி தப்பா, அதாவது ப்ராஹிபிட்டட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இல்ல காம்பன்சேஷன், இது எல்லாமே இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. அத்தாரிட்டிஸ் என்னென்ன அத்தாரிட்டிஸ்? The central government appoints the director of wildlife preservation and assistant directors and officers. State government will appoint a chief wildlife warden. So ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், இது ஒரு concurrent list subject. அதனால both the central government as well as the state government has a role in this protection. So அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு அத்தாரிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு அத்தாரிட்டி. இப்போ இங்க வந்து நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம், சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அப்பாயிண்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட். தோ இட் இஸ் கால்ட் அஸ் சீஃப், இட் இஸ் அப்பாயிண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இங்க டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் பிரிசர்வேஷனை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மாத்தி கேட்டிருப்பாங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல. With respect to the Wildlife Protection Act 1972, the central government appoints the chief wildlife warden, the state government appoints the wildlife preservation director. அப்படி மாத்தி கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ஓகே கரெக்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா வந்து நீங்க வந்து ரீகால் பண்ணி ஓகே இது அப்படி இல்லையே, அப்படியே மாத்தி கொடுத்த மாதிரி இருக்குன்னு ரீகால் பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்படியே அழகா ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் மாதிரி அப்படியே படிக்கிற மாதிரியே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த இடத்துல ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு பாக்கணும். Okay, and the state government are entitled to appoint wildlife warden in each district. So chief wildlife warden in the every state, and the wildlife warden in each district. Okay, and the national board for wildlife, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நீங்க என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா யாரு சேர்மன் அப்படின்னு, அதுலதான் கன்ஃபியூஷன் இருக்கும். இதுல யாரெல்லாம் சேர்மன், ஏன்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இருக்கு, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சில இது இருக்கு, ப்ரோக்ராம் கம்யூனிட்டி இருக்கு, இல்லைன்னா சாரி கமிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி கமிட்டிக்கு யாரு சேர்மன் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். பிரைம் மினிஸ்டரா இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சா அப்படின்றது நீங்க பாக்கணும். ஓகே, ஸோ அதுல வந்து இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல யாரு chairman of Prime Minister, and the Vice Chairman is the Ministry of Environment, Forest and Climate Change. This body will have the board as advisory in nature. So this is advisory in nature and can only advise the government on policy making for conservation of wildlife. So ஏதாச்சும் ஒரு பாலிசி வந்ததுதான், இது ஒரு ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஒரு ஆக்ட், இதுக்கு கீழே பாலிசியும் கொண்டு வரலாம். அப்படி பாலிசி கொண்டு வந்ததுன்னா அந்த பாலிசிக்கு அட்வைஸ் பண்றது யாருன்னா இந்த போர்டு தான். ஸோ இது வந்து நீங்க பண்ணணும். ஓகே, இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ இந்த கமிட்டிக்கு சேர்மன் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த கமிட்டி என்ன பண்ணும்னா இட் வில் அப்ரூவ் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் ஃபாலிங் வித்தின் த ப்ரொடெக்டட் வைல்ட் லைஃப் ஏரியாஸ் ஆர் வித்தின் 10 kilometers ஆஃப் தட். ஸோ இந்த ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி தான் வெதர் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ண முடியுமா, அதாவது சில ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கு 10 kilometer சுத்தளவுல வந்திருக்கும், அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அலோவ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கறத அதாவது சஜஸ்ட் பண்றது இந்த கமிட்டி. அது வந்து நேஷனல் போர்ட் வைல்ட் லைஃப்க்கு சொல்லும், அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. இது ஆனா NBWL ஒரு அட்வைசரி பாடின்னு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அப்ரூவ் பண்றது யாரு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். State Board for Wildlife. So state governments are responsible for the constitution of the state board. அந்த நேஷனல் போர்டு மாதிரி ஸ்டேட் போர்டு ஒன்னு இருக்கு. இதுல சீஃப் மினிஸ்டர் இஸ் தி சேர்பர்சன். அங்க மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், இங்க வந்து
சாரி, இங்க பிரைம் மினிஸ்டர், இங்க சீஃப் மினிஸ்டர். ஓகே, அடுத்து CEZ, அதாவது சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அப்படின்றது இருக்காங்க. அப்படி ஒரு அத்தாரிட்டியில 10 மெம்பர்ஸ் டோட்டலா இருப்பாங்க. அதுல சேர்பர்சனும் மெம்பர் செக்ரட்டரியும் உள்பட டோட்டலா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்டர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் சேர்பர்சன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, தே வில் ரெகக்னைஸ் த ஜூஸ். யாராச்சும் ஒருத்தவங்க ஜூ வந்து ஒரு கிரியேட், அதாவது ஜூவை வந்து ஓபன் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ரெகக்னைஸ் பண்றது இந்த CZA தான். ஓகே, சோ அது வந்து இவங்க தான் கைட்லைன்ஸும் ரூல்ஸும் ப்ரொவைட் பண்றது. ஓகே, அடுத்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இதுக்கு யாரு சேர்பர்சன்னா, அகைன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்க்கு மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் சேர்பர்சன். மிச்ச எல்லா அத்தாரிட்டிக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் தான் சேர்பர்சன். சோ அதனால ஆட் மேன் அவுட் வந்து நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் தான் சேர்பர்சன். இதுல வைஸ் சேர்பர்சன் யாருன்னா ஸ்டேட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த NTCA டிக்ளேர்ஸ் அண்ட் ஏரியாஸ் டைகர் ரிசர்வ். ஸோ இங்க ரெக்கமெண்ட் பண்றது யாரு? NTCA. இது ஒரு அட்வைசரி பாடி. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பர்டிகுலர் நேஷனல் பார்க்கோ இல்ல ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியோ டைகர் ரிசர்வ்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி டைகர் ரிசர்வ்ஸ் நிறைய, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 53 நினைக்கிறேன், 53 டைகர் ரிசர்வ்ஸ் இப்ப இருக்கு. சோ அதனால வந்து இந்த மாதிரி எத்தனை டைகர் ரிசர்வ்ஸ் அப்படி எல்லாம் பார்த்து ஒரு லிஸ்ட் இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு PDF-ல போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோலயும் பழைய பார்ட் 1 வீடியோலயும் ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, தென் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. இவங்க என்னன்னா கிரைமை கண்ட்ரோல் பண்றாங்க. யார அகைன் யாரு மேல இந்த கிரைம் நடக்கும்னா வைல்ட் லைஃப் மேல. அதாவது வைல்ட் லைஃப் ஹண்ட் பண்றது, போச் பண்றது. ஓகே, சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரைனோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரைனோசரஸ் வந்து அதோட டஸ்க் இல்லைன்னா ஒரு எலிபென்டோட டஸ்க் தேவைப்படுறதுக்காக அதை வந்து ஹண்ட் பண்ணி இல்ல போச் பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ற பியூரோ தான் இந்த வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. இந்த பியூரோ வந்து ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா ரெட் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்மக்லிங் நடக்குது. அதாவது நிறைய தமிழ்நாட்டுல இருந்து அந்த ரெட் சாண்டர்ஸ் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா பார்டர்ஸ்ல வந்து ஸ்மகிள் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து ஸ்மகிள் பண்ணுவாங்க ஃபார் தேர் மெடிசினல் யூஸ் ஆர் ஃபார் த லைக் டஸ்க், ஐவரி. அந்த மாதிரி டஸ்க்ல இருக்க ஐவரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைலி வேல்யூபிள்னால அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மகிள் பண்ணுவாங்க. ஸ்மகிள் அக்ராஸ் த பார்டர்ஸ் வந்து ஸ்மகிள் பண்ணிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருந்து மியான்மருக்கோ இல்ல மியான்மர்ல இருந்து நார்த் ஈஸ்டுக்கோ அதை வந்து அந்த வைல்ட் லைஃப் எல்லாம் ஸ்மகிள் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து ஒரு பெரிய கிரைம் தான். ஏன்னா இது வந்து இட் இஸ் degrading the environment, it is affecting the wildlife as well as it is a threat to the administrative authorities. ஸோ அதனால வந்து இந்த கிரைம் கண்ட்ரோல் பியூரோன்னு தனியாவே ஒரு பாடி இருக்கு. இந்த பியூரோவோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ there can be from which of the following the headquarters of Wildlife Crime Control Bureau is located அப்படின்னு கேட்கலாம். So this particular crime control bureau role என்ன அப்படின்னா, it will collect the intelligence. அதாவது இந்த இடத்துல ஸ்மக்லிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லுவாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறது. It will establish a centralized wildlife crime data bank. இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்மக்லர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி வைல்ட் லைஃப் அதிகமா ஸ்மகிள் ஆகுது, இவ்வளவு ஸ்மகிள் ஆகுது அப்படின்ற ஒரு டேட்டா பேங்க் வச்சிருப்பாங்க. They will assist state government to ensure success in prosecution related to wildlife crimes. So state government வந்து யாரு ஸ்மகிள் பண்றாங்களோ அவங்கள வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. And they will advise the government of India, that is central government, on issues relating to wildlife crimes, related national and international ramifications, அதாவது ramification அதோட impact, and relevant policy and laws. So இந்த மாதிரி விஷயத்தை சம்பந்தப்பட்டதெல்லாம் அவங்க வந்து சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி கிரைம் தான் நடக்குது அப்படின்னு சொல்ல தெரியும். ஸோ அதுக்கு சம்பந்தமா லாஸ் கொண்டு வரணுமா இல்ல பாலிசி கொண்டு வரணுமா அப்படின்னா வந்து அவங்க வந்து சஜஸ்ட். Then the prohibition of hunting, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் prohibited அப்படின்றது இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கு. அது என்னன்னா, it prohibits the hunting of any wildlife animals specified in schedule 1, 2, 3, 4. So எதுமே ஹண்டிங்க்கு அலோட் இல்ல, இது தெரிஞ்சுக்கணும். பட் சர்டைன் கஸ்டம்ஸ்ல, அதாவது கஸ்டம்ஸ்னா சில ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து அவங்களோட கஸ்டம் பொறுத்து சில பேர் வந்து
க்ரோஸ வந்து ஹண்ட் பண்றது, இல்லைன்னா வந்து மங்கீஸ ஹண்ட் பண்றது அப்படின்ற ஒரு சில கஸ்டம்ஸ் இருக்கும். அதையும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடா இப்ப வந்து குறைச்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா எனி வைல்ட் லைஃப் இஸ் ஹாஸ் டு பி ப்ரொடெக்டட். ஓகே, சில கஸ்டம்ஸ் தெரியாம பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல கிரேட் ஹார்ன்பில்ஸ் அப்படின்ற ஒரு பேர்டு வந்து அந்த இடத்துல வந்து மைக்ரேஷன், அதாவது சென்ட்ரல் ஏஷியா, அதாவது சைபீரியால இருந்து அது வந்து அந்த இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகி வரும். அப்படி நார்த் ஈஸ்டுக்கு வரும், நம்மளோட நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு வரும். அந்த கிரேட் ஹார்ன்பில்ல அந்த அந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்க ட்ரைபல் பீப்புள் வந்து அதை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடுறது வந்து வழக்கமா இருந்தது. அதனால நிறைய கிரேட் ஹார்ன்பில் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிட்டு வந்திருந்தது. அதனால என்ன பண்ணோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து நிறைய என்ஜிஓஸும் பாத்தீங்கன்னா நிறைய வைல்ட் லைஃப் அத்தாரிட்டியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் அவேர்னஸ் கொடுத்தாங்க. அவங்கள வந்து பர்ஸ்வேட் பண்ணாங்க. அதாவது அவங்கள இந்த மாதிரி பண்ணாதீங்க, கிரேட் ஹார்ன்பில்ஸ் வந்து நம்மளோட வைல்ட் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து ஹண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பாத்தீங்கன்னா அவங்க அந்த கிரேட் ஹார்ன்பில்ல ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த ட்ரைபல் பீப்புளே இப்ப வந்து அந்த கிரேட் ஹார்ன்பில்ல ப்ரொடெக்ட் பண்றதும், அந்த கிரேட் ஹார்ன்பில் மைக்ரேட் ஆகி வந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதும், இதை அவங்க வந்து இப்போ வந்து வாரியர் ஆயிட்டாங்க. அதாவது வாரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கிரேட் ஹார்ன்பில் வாரியர்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அவங்களே அந்த ட்ரைபல் பீப்புள எதுக்கு முன்னாடி அவங்கள ஹண்டரா இருந்தாங்க, இப்ப அவங்க வாரியர்ஸா மாறிட்டாங்க. அதாவது இந்த கிரேட் ஹார்ன்பில்ல காப்பாற்றுறவங்களா மாறிட்டாங்க. சோ அந்த மாதிரி நம்மளோட வைல்ட் லைஃப் அத்தாரிட்டியும் என்ஜிஓஸும் இவங்களோட கஸ்டம்ஸை வந்து மாத்தி அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா சில கஸ்டம்ஸ் வந்து சில வைல்ட் லைஃப் வந்து அஃபெக்ட் பண்றது. ஏன்னா கஸ்டம்ஸ்ல வந்து ஈவன் வி ஹேட் சாக்ரிஃபைஸ், ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இஸ் அ கஸ்டம் இயர்லியர். சோ அது தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில கஸ்டம்ஸ் எல்லாம் தவறு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்குவோம். சோ எல்லா அனிமல்ஸும் which are there in schedule 1, 2, 3, 4 are protected and it is prohibited from hunting. இதுல என்ன எக்ஸெப்ஷன்னா, யாரெல்லாம் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து அலோ பண்றாங்களோ, எந்த மாதிரி அனிமலை சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அலோ பண்ணுவாங்கன்னா, எனி அனிமல் which is dangerous to human life and it is disabled or suffering from a disease. ஸோ ஒரு ஐ திங்க் ரீசெண்டாவோ இல்ல கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் பேக்கும் தெரியல, ஏதோ ஒரு ரைனோசர், நாட் ரைனோசர், there is a hippopotamus which was suffering from a disease. ஸோ அதனால அதை வந்து it has to be put to death. ஸோ இதுக்கு பேரு நம்ம mercy killingனு சொல்லுவோம், which is called as euthanasia. ஸோ நம்ம வந்து யூத்தனேஷியா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். யூத்தனேஷியானா mercy killing. Okay, mercy killing. Okay, so suffering from any person who is suffering from coma, okay, who is in coma or in vegetative state. அதாவது அவங்களுக்கு பிரெயின் மட்டும்தான் ஒர்க், சாரி, பிரெயின் டெத் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்து ஹூ இஸ் இன் வெஜிடேட்டிவ் ஸ்டேட், அந்த மாதிரி பர்சனை பாத்தீங்கன்னா யூத்தனேஷியா பண்ணிடுவாங்க, விச் இஸ் mercy killing. ஓகே, நம்ம கண்ட்ரியில வந்து பாசிவ் யூத்தனேஷியா தான் அலோடு, நாட் ஆக்டிவ் யூத்தனேஷியா. அது என்ன மேம் பாசிவ் யூத்தனேஷியா, ஆக்டிவ் யூத்தனேஷியா அப்படின்னா, பாசிவ் யூத்தனேஷியா வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது அருணா ஷன்பாக் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. ஓகே, அந்த கேஸ்ல வந்து ஓகே ஷென்பாக், ஓகே, அந்த கேஸ்ல வந்து பாசிவ் யூத்தனேஷியா வந்து நம்ம ஜட்ஜஸ் வந்து அலோ பண்ணிட்டாங்க. அது என்னமா பாசிவ் யூத்தனேஷியானா, அவங்களுக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிருப்பாங்களே, இப்போ ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட்டோ இல்லைன்னா வந்து லிக்விட் ஃப்ளூயிட் சப்போர்ட் வந்து அவங்க உயிர் வாழ்றதுக்காக கொடுப்பாங்கல்ல, அதை ஸ்லோவா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ தட் ஷீ வில் டை. ஆக்டிவ் யூத்தனேஷியனா டைரக்டா அவங்களுக்கு வந்து டெத், அதாவது பாய்சன் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஆக்டிவ் யூத்தனேஷியா. ஸோ ஆக்டிவ் யூத்தனேஷியா, இது பாசிவ் யூத்தனேஷியா. இந்த அருணா ஷென்பக் கேஸ்ல பாசிவ் யூத்தனேஷியா அலோ பண்ணிருக்காங்க. அதாவது இதுவும் ஒரு mercy killing, இதுவும் mercy killing தான். ஓகே, அந்த பர்டிகுலர் பர்சனோ இல்ல அவங்களோட ரிலேட்டிவோ ரொம்ப க்ளோஸ் பர்சனை வந்து அவங்களே வந்து நோ ஐ குட் நாட் சப்போர்ட் ஹர், ஆர் இவங்க வந்து இவ்வளோ இது துன்பப்பட வேணாம், இவ்வளவு நாள் பெட்ல வந்து அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னும் போது இவ்வளவு நாள் அவங்க வந்து இந்த வலியை தாங்கிக்கிட்டு எதுக்கு பெட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இந்த பாசிவ் யூத்தனேஷியா வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் அலோ பண்ணிட்டாங்க. Do read about this Aruna Shanbag case. It's a wonderful case to learn about. Okay, so let's get back into this particular session. Okay, any animal which is dangerous to human life and which is disabled or suffering from a disease is allowed to be hunted after the approval of the chief wildlife warden. So chief wildlife warden allow பண்ணா இந்த மாதிரி animals வந்து
hunt பண்ணலாம், even if it is in the schedule 1, 2, 3, 4, 5. Sorry, 3, 4. Okay. அடுத்து prohibition of cutting or uprooting specified plants. சில பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடக்டட் அப்படின்னு ஷெட்யூல் 6ல போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பிளான்ட்டை வந்து நம்ம அப்ரூட்டே பண்ணக்கூடாது. ஓகே, கட்டும் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ண எப்ப அலோட்னா அகைன் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அலோ பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி பிளான்ட்டை வந்து ஸ்பெசிஃபைடு பிளான்ட்டை கட் பண்ணலாம் இல்ல அப்ரூவ் பண்ணலாம். அதுக்கும் எந்த மாதிரி பர்பஸ்க்குன்னா அது வந்து எஜுகேஷனுக்கோ இல்ல சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கோ இல்ல பிரிசர்வேஷன் ஹெர்பாரியம்க்கோ இல்ல இன்ஸ்டிடியூஷனுக்கோ அப்படின்றது இருக்கும். ஹெர்பாரியம் ஐ திங்க் நான் வந்து பாட்னில படிச்சேன். ஹெர்பாரியம் இஸ் ப்ரொடக்ஷன் மெத்தட், ஓகே, பிரிசர்வேஷன் மெத்தட்னு சொல்லலாம். ஒரு 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 பிளான்ட்டை வந்து அதோட ட்ரை பண்ண வச்சு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய லேப்ல வந்து நம்மளோட பாட்னி லேப்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ப்ரிசர்வ்டு லீவ்ஸ், ப்ரிசர்வ்டு பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது காய வச்சு அதை பண்ணிருப்பாங்க. ஓகே, அந்த ஹெர்பாரியம்ல பாத்தீங்கன்னா அது உட்டுக்கு நடுவில் வச்சு ஸ்குவீஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளியே வச்சு அதை ட்ரை பண்ணி அதுல ப்ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹெர்பாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஹெர்பாரியம்காக ப்ரொடக்ட் பண்றதுக்காக சில பிளான்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது எனி ஹண்டட் வைல்ட் அனிமல் ஆர்டிகல்ஸ் ஆர் மீட் of a wild animal and ivory imported into India and an article made from such an ivory will be the property of the government. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மலையாளம் ஆக்டர் வந்து ஐவரி ஆர்டிகல்ஸ் வந்து வீட்டுல வச்சிருந்தாரு. ஸோ ஐவரி ஆர்டிகல்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஐவரி ஆர்டிகல்ஸ் கவர்மெண்ட் கேன் ஆக்சுவலி சீஸ் them and have it with them because ஐவரி வச்சிருக்கதே இட் இஸ் இல்லீகல். ஓகே, ஏன்னா இட் இஸ் you are actually hunting the animals, hunting the elephant and taking the ivory from it. So அந்த வந்து it is against law. So அத வந்து சீஸ் பண்ணி அப்புறம் அந்த ஐவரி எல்லாம் யாரோட ப்ராப்பர்ட்டினா கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி. ஈவன் யூ cannot domesticate certain animals. இந்த மாதிரி ஷெட்யூல்ல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் யூ cannot domesticate. certain ஈவன் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் சில பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டொமஸ்டிகேட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல தான் சொல்லியிருப்பாங்க. It has 6 schedules. இந்த என்னென்ன ஷெட்யூல்னா ஷெட்யூல் 1 and part 2 வந்து அல்டிமேட் ப்ரொடக்ஷன். ஓகே, அண்ட் ஷெட்யூல் 3 and 4ல இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரொடக்ஷன். அதுல ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது லோயர் பனிஷ்மெண்டா இருக்கும். அண்ட் ஷெட்யூல் 5ல வந்து வெர்மின் அப்படின்ற அனிமல்ஸ் இருக்கும். என்ன அனிமல்ஸ் வெர்மின் அப்படின்னா எந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுதோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து வெர்மின்னு சொல்றாங்க. அந்த அனிமல்ஸை நீங்க ஹண்ட் பண்ணலாம்னு அலோவ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அனிமல்ஸ் என்னென்னா காமன் க்ரோஸ், ஃப்ரூட் பேட், ரேட், மைஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்மின் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே சில இடங்கள்ல சில ட்ரைபல் பீப்புள் வந்து ஃப்ரூட் பேட்டை வந்து ஹண்ட் பண்றாங்க. அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அந்த மாதிரி ஃப்ரூட் பேட்டை தடுக்கணும், அதாவது ஹண்ட் பண்றதை தடுக்கணும் அப்படின்னா நிறைய ஜூனோட்டிக் டிசீசஸ், அதாவது ஜூனோட்டிக் டிசீசஸ்னா அனிமல்ட்ட இருந்து நம்மளுக்கு வர்றது ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுற சில டிசீசஸ், அதுதான் ஜூனோட்டிக் டிசீசஸ். ஓகே, இந்த ஜூனோட்டிக் டிசீசஸ் பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து ஃப்ரூட் பேட்ல இருந்து வருது. ஓகே, சோ இந்த மாதிரி ஜூனோட்டிக் டிசீசஸ், அதாவது அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுற சில டிசீசஸ் வந்து ஃப்ரூட் பேட்ல இருந்து வரதுனால அந்த மாதிரி ஃப்ரூட் பேட்டை வந்து ஹண்ட் பண்ண போகும்போது இல்ல வந்து அதை வந்து இது அதாவது ஹண்ட் பண்ண போகும்போது அது கடிக்கிறதுனால சில ஹியூமன்ஸ்க்கு வந்து இந்த டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதுல இருந்து வந்து இல்ல அதோட லிக்விட் இல்லைன்னா அதோட ஃப்ளூயிட் ஏதாச்சும் அதோட சலைவாவோ இல்லைன்னா அதோட எக்ஸ்கிரீட்டாவோ அதெல்லாம் கான்டாக்ட் அந்த ஹியூமனோட கான்டாக்ட்ல வரும்போது அவங்களுக்கு அந்த டிசீஸ் பரவிடுது. அதனால வந்து இந்த பர்டிகுலர் ஹண்டிங்க வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி இந்த மாதிரி ஃப்ரூட் பேட்டை எவ்வளவு தூரம் வந்து ஹண்டிங்ல இருந்து பிரிவென்ட் பண்றாங்க அப்படின்றது. The specified endemic plants. What is endemic plants மா? நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். இந்த endemic plantsனா ஒரு இடத்துல மட்டும்தான் அது அந்த அனிமல் வாழும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீல்கிரி தார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த நீல்கிரி தார் வந்து நீல்கிரி ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும், வேற எந்த இடத்துலயும் ஃபைண்ட் இருக்காது. ஸோ இதுக்கு பேரு எண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எண்டமிக், பேண்டமிக்னா அந்த அனிமல் எல்லா இடத்துலயும் இருக்கும். எண்டமிக்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும்தான் அது வந்து வாழும். ஸோ இதுதான் எண்டமிக். எண்டமிக் ரீஜன்னா இட் கேன் பி அ ஸ்மால் ஃபாரஸ்ட் ஆர் ஈவன் இட் கேன் பி அலாங் த வெஸ்டர்ன் காட்ஸ். இப்ப வந்து நீலகிரி தார் அலாங் த வெஸ்டர்ன் காட்ஸ் இருந்தாலுமே அது வந்து எண்டமிக் தான் சொல்லுவோம். ஏன்னா அது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், வேற எந்த இடத்துலயும் இருக்காது. ஓகே, சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால தான் அது வந்து வாழும், அது இருக்கும்.
ஓகே, சோ அதுதான் எண்டமிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்டமிக் பிளான்ஸ்லாம் வந்து ஷெட்யூல் 6ல இருக்கு. இட் வில் பி ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் கல்டிவேட்டிங் அண்ட் பிளான்டிங். ஓகே, எக்ஸாம்பிள் பிக்சர் பிளான், ப்ளூ வேண்டா, ரெட் வேண்டா, குட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷெட்யூல் 6ல இருக்கிற வகையான செடிகள். What is the vermin? I have already told you. It is a small wild animal that carry diseases and destroy plants and food. ஓகே, சில நேரம் பாத்தீங்கன்னா சில இப்போ பேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளான்ட்டையும் பிளான்ஸ் வந்து கடிச்சு கடிச்சு அழிச்சிரும். சோ அந்த மாதிரி இல்ல மைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அழிச்சிரும், கிராப்ஸ் எல்லாம் அழிச்சிரும். சோ அதனால அதை வந்து ஹண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருப்பாங்க. அடுத்து இந்த பர்டிகுலர் இது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல சாங்சுவரிஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். சோ சாங்சுவரி இஸ் a place of refuge. It's a place of refuge where injured, abandoned and abused wildlife is allowed to live in peace. So சில அனிமல்ஸ் வந்து இது அஃபெக்ட் ஆன அனிமல் ரெஃப்யூஜ்னா அதுக்கு அடைக்கலம் புகுந்துற மாதிரி சில அனிமல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டதெல்லாம் அந்த சாங்சுவரியில தான் அடைக்கலம் வைப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அடைக்கலம் தான் இந்த சாங்சுவரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. They are naturally occurring areas where endangered species are protected from poaching, hunting and predation. So இந்த மாதிரி endangered speciesலாம் இந்த பாதி wildlife sanctuaryல இருக்கும். The animals are not allowed to be captured or killed inside the sanctuary. A wildlife sanctuary is declared by the state government by a notification. So state government தான் இந்த மாதிரி ஏரியா வந்து wildlife sanctuary இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணுவாங்க. இன்னொன்னு நேஷனல் பார்க்னா என்ன, சாங்சுவரினா என்ன, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். The human activities such as timber harvesting, collecting minor forest produce and private ownership rights are allowed in the sanctuary. So இதுதான் ஆக்சுவலா நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேஷனல் பார்க்ல அலோடு இல்ல, ஆனா சாங்சுவரிஸ்ல அலோடு. இது தெரிஞ்சுக்கோங்க. சோ லிமிட்டெட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் பெர்மிட்டட் அப்படின்றதுதான் சாங்சுவரிக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஹியூமன் ஆக்டிவிட்டி டோட்டலா பெர்மிட்டட் இல்ல அப்படின்றது நேஷனல் பார்க். லிமிட்டெட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் பெர்மிட்டட்ன்றது சாங்சுவரி. சோ சில ஹியூமன் ஆக்டிவிட்டி லைக் டிம்பர் ஹார்வெஸ்டிங், அதாவது அந்த இடத்துல வந்து டிம்பர், அதாவது சில டிம்பர் கொடுக்கிற மரங்களை வந்து நடுறது வந்து அலோ பண்ணுவாங்க. வாட் இஸ் திஸ் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்? வாட் மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹனி கலெக்ட் பண்றது, இல்லைன்னா லேக் கலெக்ட் பண்றது, இல்லைன்னா பேம்பூஸ் கலெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் பிரைவேட் ஓனர்ஷிப்பும் இந்த மாதிரி சாங்சுவரிஸ்ல அலோ பண்றாங்க. ஏற்கனவே அவங்க வந்து பிரைவேட்டா ஓன் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களோட ரைட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாம அந்த இடத்துல இது ஒரு சாங்சுவரிஸா இருக்கும், உங்களுக்கு வந்து சில பெனிஃபிட் வந்து இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓனர்ஷிப்பை மாத்தாம, அதாவது அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் வாங்கிக்காம அவங்களே அந்த இடத்த வச்சுக்கிறது மாதிரி விட்டுரும். ஓகே, சோ அந்த மாதிரி இதுதான் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. They are open to the general public. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. Boundaries of the sanctuaries are not generally fixed and defined. Okay, but national park வந்து அதோட ஏரியா எல்லாம் டிஃபைன் பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த சாங்சுவரிஸ் அந்த ஏரியா வந்து டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. Biologists and researchers are permitted inside so they can study the area and its inhabitants. And Chief Wildlife Warden is the authority to control, manage and maintain all sanctuaries. So who is this Chief Wildlife Warden? He is appointed by the state government. That you have to recall. Okay. Now we will have to look at the national park. So national park அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா வரும். ஓகே, இது வந்து ஹையர்லி இன்னும் அதிகமான ப்ரொடெக்ஷன்ல இருக்கிற ஒரு ஏரியா. So national park will be declared again by the state government. Okay, and the main objective of national park is to protect the natural environment. Fine. So இந்த ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நேஷனல் பார்க் வந்து அந்த ஹேபிட்டட் இல்லைன்னா ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அதாவது அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றது, அதாவது அந்த ரீஜனை ப்ரொடெக்ட் பண்றது. ஓகே, அதனால அந்த ஏரியா வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க, இதுதான் ஏரியா அப்படின்னு. இதே வைல்ட் லைஃப் சாங்சுவரி எதுக்குன்னா அங்க இருக்கிற முக்கியமான ஸ்பீசஸ ப்ரொடெக்ட் பண்றது. இப்போ ஒரு டைகரோ இல்லைன்னா ஒரு ரைனோவோ இல்லைன்னா ஒரு சிம்பன்சியோ ஏதோ ஒரு ஸ்பீசஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த இடத்த வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்குள்ள ஒரு நேஷனல் பார்க் இருக்கலாம். ஓகே, இல்ல ஒரு நேஷனல் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அதை வந்து நேஷனல் பார்க்கா ஒரு சில நேரம் ஸ்டேட் கவர்மெண்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோ டிக்ளேர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரி அந்த ஏரியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நேஷனல் பார்க், இனிமேல இந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரி வந்து நேஷனல் பார்க்க கன்சிடர் பண்ணப்படும் சொல்லிட்டு அங்க இருக்க ஏதாச்சும் ஹியூமன் ஒரு பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து டிஸ்லோகேட் பண்ணிடுவாங்க. ஓகே, டிஸ்லோகேட்னா அங்கிருந்து
வேற இடத்துக்கு போய் தங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரிலீஃபும் ரீஹாபிலிட்டேஷனும் கொடுத்துருவாங்க. சில காம்பன்சேஷன் குடுப்பாங்க. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் குடுப்பாங்க. ஃபைன். சோ இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்குள்ள ஒரு நேஷனல் பார்க் இருக்கலாம். இல்ல ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரியே நேஷனல் பார்க்கா மாத்தலாம். ஓகே, சோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கு, பயாலஜிக்கல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அத வந்து நம்ம தனியா ஒரு செஷன்ல படிப்போம். ஓகே, இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, so no human activity is allowed. The boundaries are fixed and defined. The species mentioned in the schedules of Wildlife Act are not allowed to hunt it. Raising of livestock and private tenurial rights are not permitted here. பாருங்க, அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்கு இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? சோ இந்த மாதிரி they cannot be downgraded to the status of the sanctuary. அதாவது ஒரு நேஷனல் பார்க்க நீங்க வைல்ட் லைஃப் சாங்சுவரியா மாத்த முடியாது, ஏன்னா இது லீஸ்ட் ப்ரொடக்டட். ஆனா ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரி நீங்க நேஷனல் பார்க்கா மாத்தலாம், ஏன்னா இது ஹைலி ப்ரொடக்டட். ஓகே, சோ இதுதான் இதுல இருக்க முக்கியமான அம்சங்கள். அடுத்து கன்சர்வேஷன் ரிசர்வ். சோ ரெண்டு விஷயம் இருக்கு, கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்னு ஒன்னு இருக்கு, அடுத்து கம்யூனிட்டி ரிசர்வ்னு இருக்கு. வாட் இஸ் திஸ் கன்சர்வேஷன் ரிசர்வ்? எனி ஏரியா விச் இஸ் ஓன்டு பை த கவர்மெண்ட், அந்த ஏரியா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுச்சுன்னா அது கன்சர்வேஷன் ரிசர்வா இருக்கும். ஓகே, ஆஃப்டர் கன்சல்டிங் வித் லோக்கல் கம்யூனிட்டி. இதே ஒரு கம்யூனிட்டி லேண்டையோ ஒரு பிரைவேட் லேண்டையோ ஒரு ரிசர்வா மாத்தினா அதுக்கு பேரு கம்யூனிட்டி ரிசர்வ்னு சொல்றாங்க. இதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிக்ளேர் பண்ணும். இதுல லோக்கல் கம்யூனிட்டியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ ஒரு கம்யூனிட்டி லேண்ட் இல்ல பிரைவேட் லேண்ட் ரிசர்வா மாத்தினா அது கம்யூனிட்டி ரிசர்வ். இதே ஒரு கவர்மெண்ட் லேண்ட் இல்ல எனி லேண்ட் வந்து அவங்க ரிசர்வா மாத்தினா அது வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ். ஓகே, அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துக்கு. டைகர் ரிசர்வ் என்ன? அந்த இடத்துல வந்து டைகர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். So these areas are reserved for the production and conservation of tigers in India. They are declared on the recommendations of the National Tiger Conservation Authority. எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஓகே, உங்களுக்கும் அது வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால இங்க வந்து அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஏன் டைகரை தான் நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும்? ஏன் டைகருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? ஏன் லயனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? இது ஒரு டாப் பிரெடேட்டர் தானே, இது ஒரு டாப் கார்னிவோரஸ் தானே, ஏன் இதை மட்டும் ப்ரொடக்ட் பண்ணணும்? ஒரு ஃபாக்ஸையோ இல்ல ஒரு வுல்ஃபையோ இல்லைன்னா ஒரு சிம்பன்சியஸோ ஏன் அதை ப்ரொடக்ட் பண்ணாம நம்ம வந்து டைகருக்கும் லயனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோன்றதுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கான பதில் இதுதான். இப்போ ஒரு ஃபுட் செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட் செயின் என்னன்னா, இப்போ ஒரு கார்னிவோர்ஸ், அதாவது ஒரு டைகர் வந்து ஒரு ஷீப்பை சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷீப் வந்து புல்ல சாப்பிடுது, கிராஸ் சாப்பிடுது. ஓகே, இது சிம்பிளா நான் ஒரு சின்ன ஃபுட் செயின் சொல்றேன். இது ரொம்ப சிம்பிளான ஃபுட் செயின் தான். இதோட காம்ப்ளெக்ஸா நம்ம சொல்லலாம், பட் இது ஒரு சிம்பிளான ஃபுட் செயின். இப்போ டைகர்ஸ் வந்து அழிஞ்சு போச்சுன்னா ஷீப்ஸ் நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப ஷீப்போட பாப்புலேஷன் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கிராசஸ் எல்லாம் அதை அழிச்சிடும். ஓகே, சோ இந்த பாப்புலேஷன் வந்து ஃபுல்லா கிராசஸ் சாப்பிட்டு கிராசஸையே அழிச்சிடும். சோ ஒரு கிராஸ்லேண்ட் என்னவா மாறிடும்? டெசர்ட்டா மாறிடும். ஓகே, சோ இங்க வந்து டோட்டலா ஈகோ சிஸ்டமே மாறிடுச்சு. சோ டைகரை ப்ரொடெக்ட் பண்றது இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு, டைகரை ப்ரொடெக்ட் பண்றது இன்னொரு விஷயத்துல என்ன இம்பார்ட்டன்ட்னா, இப்போ இந்த ஷீப்பை அது ஹண்ட் பண்ணும்போது இந்த ஷீப்பை அது ஃபுல்லா சாப்பிடாது. அது ஹண்ட் பண்ணி வச்ச ஷீப்பை ஃபாக்ஸ், வுல்ஃப் இல்ல ஒரு ஜாக்கல், இந்த மாதிரி நிறைய பிரெடேட்டர்ஸ் இருக்கும். அந்த பிரெடேட்டர்ஸ் வந்து இந்த டைகர் ஹண்ட் பண்ண ஷீப்பை சாப்பிடும். இல்ல வல்ச்சர் கூட நீங்க எடுத்துக்கோங்களேன். இந்த வல்ச்சர் வந்து இந்த டைகர் ஹண்ட் பண்ண ஷீப்பை வந்து சாப்பிடும். இந்த வல்ச்சர்னாலயோ இல்ல இந்த ஃபாக்ஸ்னாலயோ இந்த வுல்ஃப்னாலயோ இந்த ஷீப்பை ஓடி ஹண்ட் பண்ற ஸ்கில்ல இல்ல. சோ இந்த ஹண்டிங் ஸ்கில் யாருக்கு இருக்குன்னா ஷீப்புக்கும் லயனுக்கும் தான் இருக்கு. சோ இந்த ஹண்டிங் ஸ்கில்னால டைகர் வந்து இந்த ஷீப்பை கொன்னுடும். இந்த ஷீப்பை பாதியா, அதாவது எவ்வளவு டைகர் சாப்பிடுதோ அதை மிச்சத்தை வல்ச்சரோ ஃபாக்ஸோ வுல்ஃபோ சாப்பிட்டுதான் உயிர் வாழுது. So the tiger is able to conserve the life of fox, wolf, vulture. So அதனால டைகரை காப்பாத்துறது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது. சோ இந்த ஒரு மாதிரி செயினை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த செயின் ஃபுட் செயின் வந்து இந்த சிம்பிள் ஃபுட் செயின்ல இந்த மாதிரி சப் ஃபுட் செயின்ஸும் நிறைய இருக்கு. அதாவது வல்ச்சர், இந்த ஷீப்னால இந்த வல்ச்சரு, ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஷீப்பை செத்து போய், அதாவது டைகர் ஹண்ட் பண்ணி அந்த உயிரோட இருக்கும்போது அந்த ஃபாக்ஸ் வுல்ஃப் வந்து சாப்பிடும்.
இதே வந்து அது செத்து போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மக்கி போகும்போது இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ், இந்த காக்கா, வல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அனிமல்ஸ் வரும். ஈவன் இந்த எறும்புகள் கூட இந்த ஷீப் இறந்துருச்சுன்னா அந்த எறும்புகள் கூட இதனால வந்து உயிர் வாழ்றதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி ஒரு டைகரோட ஸ்கில்னால நிறைய அனிமல்ஸ் வந்து ஹெல்ப் ஆகி அந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த பெரிய கிராஸ்லேண்ட் ஈகோ சிஸ்டம்லயோ இல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம்லயோ வாழுது. ஓகே. சோ இதனால டைகரோ இல்ல லயனோ அதாவது டாப் பிரெடேட்டர்ஸ வந்து ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி பிரெடேட்டர்ஸ இல்ல இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸ் தான் நம்ம பிளாக்ஷிப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். இல்ல கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கீஸ்டோன் ஸ்பீசிஸ். அதனால என்டையர் ஹேபிட்டட்டும் சஸ்டெயின் ஆகுது. ஓகே. சோ ஃபாரஸ்ட் வந்து இல்ல ஒரு கிராஸ்லேண்டோ டெசர்ட்டா மாறாம அந்த பர்டிகுலர் ஈகோ சிஸ்டம் வந்து பாதுகாக்கப்படுதுன்னா இந்த மாதிரி ஸ்பீசிஸ் வந்து நம்ம கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ், கீஸ்டோன் ஸ்பீசிஸ், பிளாக்ஷிப் ஸ்பீசிஸ் இப்படி நிறைய ஸ்பீசிஸ்க்கு பேர் வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம தனி கிளாஸ்ல பார்ப்போம். இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் டைகர் ரிசர்வ் அப்படின்னு, ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு உல்ஃபுக்கு ரிசர்வ் சில இடத்துல மட்டும்தான் சில அனிமல்ஸ்க்கு ரிசர்வ் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி நம்ம டைகர் ரிசர்வ் தான் தனித்துவமா பார்த்திருக்கோம். அதனால அதுக்கான ஒரு ரீசன் நான் இங்க சொல்லியிருக்கேன். The amended Wildlife Act, okay, அதாவது Wildlife Act வந்து amend பண்ணிருக்காங்க. Doesn't allow any commercial exploitation of forest produce in both wildlife sanctuaries and national parks. So commercial exploitation டோட்டலா நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த Wildlife Act amendmentல. So இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். And local communities are allowed. Commercial exploitation நோன்னு சொல்லிட்டாங்க. லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து அவங்களோட அன்றாட தேவைக்கு வந்து அதாவது ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அலோட். ஸோ இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷனல் பார்க் ஐ வில் லீவ் இட் டு யூ. ஓகே, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல பாஸ் பண்ணி வந்து இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ப்ரொடக்டட் ஏரியால என்னென்ன வருது? நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, கன்சர்வேஷன் ரிசர்வ், கம்யூனிட்டி ரிசர்வ். இந்த 4 விதமான ப்ரொடக்டட் ஏரியாஸ் வருது. இது எத்தனை, இது எவ்வளவு ஏரியால இருக்கு, இது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாவோட ஏரியால எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றது இங்க கொடுத்துருக்கேன். இதோட லிஸ்ட், ஓகே, இதோட தனித்தனி லிஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ப்ளீஸ் கோ த்ரூ. ஏன்னா இன்னொன்னு இதுல எப்படி கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா, ஒரு இதோட நேம ஸ்டேட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல எது பிக்கஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா படிச்சுக்கோங்க. இன்னொன்னு இப்ப ரீசெண்டா ஆட் பண்ண விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2020ல இருந்து 2022 வரை ஆட் ஆனது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அது மேட்ச் த ஃபாலோயிங்ல என்ன ஸ்டேட் அதாவது என்ன பார்க் என்ன ஸ்டேட் இல்ல என்ன சாங்சுரி என்ன ஸ்டேட்னு கேட்கும்போது நிச்சயமா 2020ல இருந்து 2022 வரையாச்சும் கேக்குறாங்க. சோ அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு ஏதாச்சும் ஒரு பார்க்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு சாங்சுரிலயோ ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குன்னா அது எந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கு, அது எந்த பீசஸ் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அதுதான் அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, சோ இந்த ஒரு நோட்ல வந்து ஐ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். சோ நேஷனல் பார்க் வந்து ரீசெண்டா ஆட் பண்ணது வந்து அஸ்ஸாம்ல. ஓகே, அதுல திஹிங் பத்காய் நேஷனல் பார்க்கும் ரைமோனா நேஷனல் பார்க்கும் 105, 106 நேஷனல் பார்க்கா ரீசெண்டா ஆட் பண்ணிருக்காங்க. இதுல ஸ்மாலஸ்ட் நேஷனல் பார்க் என்னன்னா சவுத் பட்டன் ஐலாண்ட் நேஷனல் பார்க், which is in Andaman Nicobar Island. And Hemis National Park is the largest, which is in Uttarakhand. And Madhya Pradesh has maximum number of national park, which is 10. And Corbett National Park is the oldest national park. Okay, idu nyabagam vechukkonga. The state of Punjab is having no national park. Okay, so Hemis National Park, Corbett National Park எங்க இருக்கு, எந்த ஸ்டேட் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நான் வந்து இதுக்கான மேப்பும், அதாவது எந்தெந்த நேஷனல் பார்க் எந்த இடத்துல இருக்குன்றது இந்த மேப்பை வச்சு மேப்பையும் நான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ கோ த்ரூ தட். பிகாஸ் நீங்க வந்து அந்த லிஸ்ட் படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஐ வில் டெல் யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அந்த மேப்பை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, மார்னிங் எந்திரிக்கும் போது பாருங்க, நைட் தூங்கும் போது பாருங்க. அது வந்து உங்களுக்கு நிச்சயமா மனப்பாடமா இருக்கும். ஓகே, அது ஒரு விஷுவலைசேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதனால அந்த மேப்பை பாக்குறது, அந்த இது பாக்குறதோட மேப் பாக்குறது, நான் இங்கேயும் பார்த்தேனே இந்த நார்த் ஈஸ்ட்ல அப்படி இருக்குல்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து இது பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பர்டிகுலர் நேஷனல் பார்க் வந்து எந்த மாதிரி கிளைமேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை பத்தியும் கேக்குறாங்க. அப்புறம் எந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா ஜியோகிராஃபி ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், என்விரான்மெண்ட் வந்து ஜியோகிராஃபியோட பேஸ் தான். ஓகே, சோ ஜியோகிராஃபில இந்த கிளைமேட் இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது நார்த் ஈஸ்ட்ல இப்படி கிளைமேட் இருக்கு, நார்த்ல இப்படி கிளைமேட் இருக்குன்னு படிச்சிருப்போம். அதுக்கு சம்பந்தமா ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். எவர் கிரீன் ஃபாரஸ்டோ, டெசிடுவஸ் ஃபாரஸ்டோ, இல்லைன்னா டெசர்ட்டோ, இல்லைன்னா கிராஸ்லேண்டோ. ஏன்னா அதோட கிளைமேட்டை பொறுத்து தான் அங்க ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. சோ நீங்க ஜியோகிராஃபில படிச்சுட்டு அந்த ஜியோகிராஃபியோட கான்செப்ட வந்து என்விரான்மெண்ட்ல அப்ளை பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் நேஷனல் பார்க்கும், இந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்த கிளைமேட் இருக்கு, இந்த ஃபாரஸ்ட், அதனால இந்த ஃபாரஸ்ட் இருக்கு. ஏன்னா கிளைமேட்ல தான் நம்ம வந்து ரெயின்ஃபாலையும் டெம்பரேச்சரையும் படிப்போம். ஓகே, ரெயின்ஃபால் அதிகமா இருந்தா அதுல எவர் கிரீன் ஃபாரஸ்டா இருக்கும். அதாவது ரெயின்ஃபால் அதிகமா இயர் இருந்ததுன்னா அதுல எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட் வந்து என்ன மாதிரி ஃபாரஸ்ட், அதுல என்ன நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் போது உங்களால அது அது எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த மேப்ல நீங்க நேஷனல் பார்க் எந்த இடத்துல லொகேட் பண்றீங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லொகேட் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நேஷனல் பார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நிச்சயமா ஒரு கோல்டு டெசர்ட்டா தான் இருக்கும். கோல்டு டெசர்ட் நேஷனல் பார்க்கா தான் இருக்கும். சோ அந்த மாதிரினா நீங்க ஒரு கிளைமேட்டையும் ஒரு என்ன ஃபாரஸ்டையும் என்ன நேஷனல் பார்க்கையும் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். சோ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் ரிலேஷன் கனெக்ஷன். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட கனெக்ட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியும், இம்பார்ட்டன்டா இருக்கணும். நியூஸ் பேப்பரை நீங்க சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்க கனெக்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களால நிச்சயமா கிளியர் பண்ண முடியும். ஆஃப்டர் கெட்டிங் சர்வீஸ் ஆல்சோ யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட். So with that note, I will move on to the next thing. அடுத்த wildlife sanctuary, again some important facts. Vedandangal bird sanctuary is the oldest, which is in Tamil Nadu. Ran of Kutch is the largest அப்படின்னு சில நான் கூகுள் சர்ச் பண்ணி தான் இதை கண்டுபிடிச்சேன். ஸோ சில பேர் ரான் ஆஃப் கட்ச் லார்ஜஸ்ட்னு சொல்றாங்க, சில பேர் ரத்தம்போர் நேஷனல் பார்க் தான் லார்ஜஸ்ட்னு சொல்றாங்க. I would request the students to comment below which is the largest. ஓகே, எக்ஸாக்ட் டேட்டா வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. Mayureshwar Wildlife Sanctuary is the smallest, which is in Maharashtra. அடுத்த important amendment in the same Wildlife Protection Act. The bill seeks to increase the speed. See, this is a bill. So ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒரு பில்லு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட்ல இருக்கும், அந்த டிராஃப்ட் வந்து பில்லா மாறும், அந்த பில்லு வந்து ஆக்டா மாறும். ஓகே, சோ இந்த டிராஃப்ட் வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பில்லா மாறும். பில்லு வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, அந்த பார்லிமெண்ட் வந்து ஆக்டா மாறும். இல்ல கமிட்டிஸ், அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டிஸும் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டியும் சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, அது மூலமா பாஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு ஆக்டா மாறும். சோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பில் வந்து இது வந்து பில் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இது ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டில இருக்கு. சோ அதனால இது இன்னும் பாஸ் ஆகல. சோ அதனால கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ அதனால வந்து I'm not discussing much in this particular bill. The bill seeks to increase the species protected under the law and implement the Convention on International Trade in Endangered Species of Wildlife, Flora and Fauna. Friends, இதுல நான் இம்பார்ட்டன்டா சொல்ல வேண்டியது இந்த சைட்ஸ் பத்தி தான். ஓகே, இதுல நம்ம பேச வேண்டியது இந்த சைட்ஸ் பத்தி தான். இந்த சைட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பேசணும்ல, கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, அதாவது வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேசணும்ல, அதுல கிரைம் கண்ட்ரோல் பண்றது ஒரு பியூரோ. இது வந்து நம்ம நேஷனல் பாடி. இந்த நேஷனல் பாடியை நம்ம ஏன் கிரியேட் பண்ணோம்னா இந்த சைட்ஸ்னாலதான். இந்த சைட்ஸ் என்னன்னா, இது ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன், அதாவது எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து அக்ரி பண்ண ஒரு அக்ரிமெண்ட்னே வச்சுக்கோங்களேன். இந்த அக்ரிமெண்ட்ல என்னன்னா, இன்டர்நேஷனலா சில அனிமல்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்றாங்க இல்லீகலா, அந்த அனிமல் எல்லாம் என்டேஞ்சர்டா இருக்கு. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைகரே ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அனிமல் எல்லாம் என்டேஞ்சர்டான அனிமல், அந்த அனிமல் எல்லாம் ட்ரேட் பண்ணவே கூடாது. அப்படி ட்ரேட் பண்றதை ப்ரிவென்ட் பண்ணணும். இல்ல ரைனோசரஸோட ஐவரிய அவங்க ட்ரேட் பண்றாங்க, ஸ்மகிள் பண்றாங்க. ஓகே, ட்ரேட் பண்றது இல்லீகலா பண்ணா அதுக்கு பேர் ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஸ்மகிள் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த சைட்ஸ் கன்வென்ஷன் உள்ள வரும். இந்த சைட்ஸ் கன்வென்ஷன் உள்ள வந்து ஓகே இது தவறு, நீங்க இந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ஸ் வந்து உள்ள வரும். இந்த சைட்ஸ்ல சில ரூல்ஸும் சில கைட்லைன்ஸும் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ்ல உள்ள கொண்டு வந்து இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த பர்டிகுலர் பில்லு. இதுதான் இந்த பர்டிகுலர் பில்ல பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். The bill reduces the total number of schedules to just 4. ஆனா நான் இங்க என்னன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால இந்த பர்டிகுலர் பில் பாஸ் ஆச்சுன்னா இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. The bills empower the central government to regulate all these particular things. It will prohibit the import, trade, possession or proliferation of
invasive alien species. What is this invasive alien species? Again ஒரு கான்செப்ட், இங்க ஒரு கீவேர்ட் இருக்கு. இது என்ன இன்வேசிவ் ஏலியன்? ஏலியன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல வாழாத சில பிளான்ஸ், ஒரு அனிமல். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ராபிட், இப்போ வந்து ஆஸ்திரேலியால ராபிட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த ராபிட்ட வந்து நான் ஆஸ்திரேலியால இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னா, அந்த ஆஸ்திரேலியால அதுக்கு பேரு ஏலியன் ஸ்பீசஸ், இல்லைன்னா எக்ஸாட்டிக் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இந்த ஆஸ்திரேலியால வந்து நான் ராபிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அந்த ராபிட் என்ன ஆகுதுன்னா, அந்த ராபிட் என்ன பண்ணுது, மிச்ச எந்த ஒரு அனிமலுக்கும் குடுக்காம எல்லா கேரட்டையும் சாப்பிடுது. ஓகே. சோ கேரட்ட ஃபுல்லா அதுவே சாப்பிடுறது. மிச்ச அனிமல் கேரட்ட சார்ந்து வளர்ற அனிமல் எல்லாமே பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆயிடுது. இதோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடுது. ஓகே. சோ இந்த மாதிரி பண்றதுனால இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் பேரு இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல நிறைய இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் நம்ம எக்ஸாம்பிளா நியூஸ் பேப்பர்ல படிப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிரிக்கன் ஸ்னெயில் ரீசெண்டா படிச்ச ஞாபகம் இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் இருக்கும். ஓகே. இப்போ ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கருவேல செடிகளை பாத்தீங்கன்னா அதுவுமே இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஏன்னா அது வந்து நிலத்தடி நீரை வந்து ஃபுல்லா வந்து எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து இந்த ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா வந்து யூஸ்வலா ட்ரை லேண்ட்ல தான் வளரும். இந்த ட்ரை லேண்ட்ல அதோட ரூட் வந்து ரொம்ப நீளமா ஆழமா வந்து, ஏன்னா ஆழமா இருந்தாதான் அதால தண்ணி எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல குடிச்சு அது உயிர் வாழ முடியும். சோ அந்த மாதிரி ட்ரை லேண்ட்ல ஏறி வளர்ற இந்த ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரால எல்லா இடத்துலயும் நம்ம வளர்த்து விட்டோம்னா அங்க இருக்க நீரை எல்லாத்தையும் அதுவே குடிச்சிடும். ஏன்னா அதோட ஹேபிட்டே அதுதான். ஹேபிட்டே ஏன்னா அது ட்ரைலாண்ட்ல வளருது, அதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். சோ தண்ணிய எந்த இடத்துல இருந்தாலும் அது குடிச்சிடும். அதுதான் அதோட ஹேபிட். இத போய் நீங்க நல்ல தண்ணி இருக்கிற ஏரியால வளர்த்துனீங்கன்னா இது இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிடும். சோ மிச்ச செடிகளுக்கு எல்லாம் தண்ணியே இருக்காது. சோ அதனால இத பேரு இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் ரொம்ப ரொம்ப த்ரெட் டு த என்விரான்மெண்ட் அண்ட் ஈகோசிஸ்டம். சோ அந்த மாதிரி ஏலியன் ஸ்பீசிஸ், இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் ட்ரேட் பண்றதோ, இம்போர்ட் பண்றதோ, பொசஷன் பண்றதோ, ப்ராலிஃபரேஷன் பண்றதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் மே authorize an officer to seize and impose or dispose the invasive species. சோ அவங்கள சீஸ் பண்ணிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க இன்வேசிவ் ஸ்பீசிஸ். The bill provides for any person to voluntarily surrender any captive animals. நான் ஏற்கனவே சொன்னேன், சில அனிமல்ஸ் வந்து நீங்க வந்து டொமஸ்டிகேட் பண்ண முடியாது, இல்லைன்னா நீங்க கூட்டுல அடைச்சு வைக்க முடியாது. ஒரு ஹீரோ தான் நினைக்கிறேன், சீட்டாவை வந்து அதாவது சீட்டாவை கேப்டிவ் அனிமலா வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ்ல வந்தது. அதுதான் அந்த கேப்டிவ் அனிமலை நீங்க அந்த பர்டிகுலர் ஆக்டர் வந்து நீங்க சரண்டர் பண்ணிடும், இல்லைன்னா நாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் சொல்லிடுவாங்க. So no compensation will be paid to the person for surrendering such item. Okay, the surrendered item becomes a property to the state government. So this you have to remember, it is the property of the state government. The bill increases the fine. So in the bill வந்து it increases the fine which was previous. அதாவது previous punishmentக்கு சில ஃபைன் இருக்குல்ல, அந்த ஃபைன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ நம்ம இப்ப ரீசெண்டா வந்து டிராபிக், அதாவது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் நம்ம அமெண்ட் பண்ணி நிறைய ஃபைன், அதாவது ஹெல்மெட் போடுறதுக்கோ இல்ல வந்து சிக்னலை கட் பண்றதுக்கோ ஃபைன் அதிகமாச்சு இல்ல, அது மாதிரி இந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபைனை வந்து இன்க்ரீஸ் ஆகுது.